உளறிக்கிட்டு கிடக்குறீங்க? உங்கள் செயல்பாடு சரியில்லாதனால தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இருக்கோம். அவள் பாருங்க, எவனுக்கோ எங்கேயோ இருக்க வேண்டியவ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அவள் தெளிவாக காய நகர்த்திக்கிட்டு இருக்கா. அது உங்களுக்கு தெரியல, தருதலை மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு மூதேவி. டைவர்ஸ் நீயும் கொடுக்க மாட்டேங்கிற, நான் என்னையும் கொடுக்க விட மாட்டேங்கிற. என்ன உட்காந்துக்கிட்டு உளறி இருக்கிற பைத்தியமே? ஆளு மாட்டேயும் பாரு. யார் இவகிட்டக்க வந்து என்னத்த சொல்ல? நீங்கள் சரி இருந்தால் இதெல்லாம் வந்து உட்காந்து பேசுமா சொல்லுங்கள். எஸ்எஸ் மசாலாவில் இவங்க வீடு கட்ட போகிறாங்களோ, அவங்க கட்டினோடனே நாங்கள் வந்து அதை வந்து இது பண்ண போகிறோமா? முகரைய பருமுறையில் மூதேவிகளா போய் தலைங்க கருமங்களா. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா. நான் சுகையிலுக்கு குடும்பம் இருக்கா? சரி, நீங்கள் சொல்கிற என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் ஊண்டு கேட்டுக்கிறேன். சரி, உங்களை மாதிரியெல்லாம் வந்து இந்த இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று வச்சுக்கிற ஆள் இல்லை அந்த மனுஷன். அதனால் டோன்ட் டாக் மீ. அப்புறம் இன்னொன்று அடுத்து என்னது? ஆமாம், ஏன்னா நீங்கள் வரமாட்டேங்கன்றது எனக்கு தெளிவாகி போய் தான் என் உறவுகளும் சுமிமா விட்டுரு சுமிமா வேணாமே வேணாம் அந்த ஆள் உட்காந்து உருட்டிக்கிட்டே இருப்பான். மாதம் இந்த அதை தர்றேன் அதை தர்றேன் இதை தர்றேன்ட்டு 10 விசா இன்னும் வரல. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. எல்லோரும் இன்றைக்கி 6 மணி லைவில் கேளுங்கடா. இன்னும் சம்பளம் வரலையா உனக்கு? பாதகத்தை இப்படி ஏமாத்தாவ எவ்வளோ கைகாரியாக இருக்கா, ஏமாற்றி எப்படி வாங்குறா? அதில் நீ விட்டுட்டு போயிட்டா முன்னே சுக்கா பாய்னு இருப்பாங்கண்ணா. இப்போ வந்து சுக்கா சரி. அப்புறம் என்னமோ சொல்கிறீங்களே, அடிபட்டு விழுந்தோடனே நான் தானே ஓடி வர்றேன், நீங்கள் தான் ஓடி நீங்கள் தானே புருஷன். அப்புறம் நான் அவர் அங்கேருந்து வருவார் ஃப்ளைட்டை பிடிச்சி. சரி, எனக்கு இங்கே அடி வெட்டோடனே நீங்கள் ஓடி வர்றீங்க, அவளுக்கு அடி வெட்டோடனே யார் வருவா? அவள் புருஷன் வர முடியுமா? புருஷன் ஒன்று இருந்தால் தானே வர முடியும். ஐயோ ஏன் ராசா, அவளுக்கு நீங்கள் தானே பார்க்குறீங்க. அது எவனுக்கு பொண்டாட்டின்னே தெரியலை. அதை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஒன்று அடிபட்டோன்னே நான் தானே வந்து நிற்கிறேன், அவனா வந்து நிற்கிறேன். நீ இதை அங்கே கேளு, அவகிட்ட கேளு. அவகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏன்ட்ட கேட்குற? உனக்கு நான் பொண்டாட்டியாக வாப்பாட்டேன்னு எனக்கே இப்போ தெரியலை. அந்தளவுக்கு ஆக்கிவிட்டேன். நீ சரியில்லாதனால தான் வர்ற நாய் போகிற நாய் சொறி நாய் செத்த நாயெல்லாம் உட்காந்துக்கிட்டு என்னையை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. இவனுக்கு பொண்டாட்டி அவனுக்கு பொண்டாட்டின்னு. அதில் இவங்க தான் கவுண்டிங் கரெக்டாக கொடுப்பாங்களாம். அந்த கள்ள குரூப்லேருந்து ஒன்று சொல்லுது, உளருது சனி எங்கே. அவளுகளே அப்போ அதுலேருந்து தெரியுது அவளுக்கு ஒழுக்கமாக ஒரு புருஷன் கூட இல்லாத சிரிக்கி எல்லாத்தையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காள். அப்புறம் அந்த சமத்து சந்துக்குள்ளே போனவனே, நீ பொம்பளை ஆம்பளை அதில் பொட்டை நாயான்னு தெரியல. நீ ஆம்பளையாத்தான் இருப்ப பொட்டை பாடு. ஆம்பளையோ பொம்பளையோ என்ன, என் மூத்திரத்தை குடிக்காத. நான் தான் ஒன்று சொல்கிறேன்ல, நல்ல தாய் வகுத்தில் பிறந்தவன். அந்த என்னை பற்றி பேசாதன்னா பேசக்கூடாது. ஆனால் நீ பேசுகிறேன்னா அப்போ நீ தேனா வகுத்தில் தான் பிறந்திருக்கிறேன்னு அர்த்தம். என்னை பற்றி உனக்கு எனக்கு ஏதாவது வாய்க்கா வரப்பு சண்டை இருக்குதா? என்னத்துக்கு கூத்தியாக்கா கும்பிட்டு கூவுற? கொஞ்சம் அவன் பொண்டாட்டியே இல்லை அப்புறம் அவன் யார்? அவன் உனக்கு கள்ள புருஷனாக இருப்பான், இல்லை பனானா பாய்ஸாக இருப்பான் உனக்கு தேனா முண்டை. ஏன்டா உட்காந்து என்கிட்ட வந்து நோண்டுறீங்க? ஏன் மூத்திரத்தை குடிக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான ரோசமே இருக்காதாடா? நானும் வேணாச்சி நாய்களா செல்ல நாய்களான்னு ஒதுங்கினா கூட ஒதுங்க விட மாட்டேங்கிறீங்க. ஆளும் மூஞ்சியலும் இங்கே பாருங்கப்பா. சரி, இந்த சனிங்களை பற்றி பேசி எனக்கே வெறுப்பாக இருக்குது. அவள் அடிக்கடி கேட்குற ஆதார் கார்டு நான் வச்சுருக்கேன். அந்த பான் கார்டு வச்சு என்ன பரதேசி முட்டை ஒன்று வாங்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. இதை நான் வச்சுருக்க ப்ரூஃப் வச்சு இப்போ எல்லாமே வாங்கலாம். டிவு எந்த வண்டி வாங்கினேன், டிவு வாங்கணும், டிவுக்கு வண்டி வாங்கணும், ஃபோனு வாங்கணும், 1க்கு 2 ஃபோனு எல்லாம் அடைச்சி முடிச்சாச்சு. நீ எது வாங்கினாலும் எனக்கு ப்ரூஃப் ஒரு உண்மையான ஒரு இதாக இருக்கும். உனக்கு இது இல்லையே, நீ இல்லாமல் இருந்துக்கிட்டு எல்லாமே ப்ரூஃப் கூட அடுத்தவன் புருஷனோட இதில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. நீ என்னத்துக்கு உனை நீ இதை சொல்லவா அதை சொல்லவா? நீ அங்கே வந்து சொல்லேன். அடுத்து இங்கே பாரு கும்மால நீ பேசுனன்னு வச்சுக்கேன், உன்னை கூப்பிட்டு வச்சு நல்லா கும்மி விட்டுருவேன். தெரிஞ்சுக்கோ, உன்னை எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமோ அங்கே போய் கொடுத்துருவேன். ஒத்திக்கிட்டு இருக்கணும். வந்தம்மா ஏதோ சந்தடி சாக்கில் நான் இப்போ சிந்து போடுறோம்மா, ஏதோ கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு ஓடணுமான்றி மசாலா வியாபாரம்மா. பாரு, இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன். இது எதில் போய் முடியுதுன்னு மட்டும் பாருங்க. நானும் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒருத்தி எங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை கூட குடையிறான்றது உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல. அப்போ நீங்கள் தான் பயந்துக்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கணும். என்னமோ அவ தயவு செஞ்சு சிரிக்க வேணான்னு சொல்லுங்கள். சிக்குபாய்.
அவரை சிரிக்கிறான்னு சொன்னேன். அவள் சிரிக்கிறேன்ற பேரில் கணக்கிறா. ஐயோ எனக்கு இருமல் வந்துடும். நான் தயவு செஞ்சு அந்த அந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு சிரிக்க வேணான்னு சொல்லுங்கள். அது சம்மந்தம் அது என்னது? எங்கேயாவது ஊர் கூட்டிகிட்டு போகிறேன்னொன்னே அப்படியே உற்சாகத்தில் கணக்கிதா அது குதிரை? ஏன் அந்த மாதிரி கணக்கிது சொல்லுங்களேன் கொஞ்சம். இன்னைக்கு சாயங்காலம் இப்படி உட்காந்து லைவ் போடுவோமா 6 மணிக்கு இந்த இடத்துல உட்காந்து பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு இங்கே இருப்பேன். நாளைக்கு வந்து எல்லோரும் நிசாமா வீட்டுக்கு போகிறோம். ஆரியன் குட்டி அங்கே தான் இருக்கேன். அதனால் எல்லாருமே ஆற்றுல அழகர் இறங்குறத பார்க்க போகிறோம் நாளை கழிச்சு. வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். அதனால் ஜாலியாக சுற்ற போகிறோம். அங்கே போய் நல்லா லைவாக வீடியோலாம் போடுறேன் நிறையா. ஓகேவா? போட்டு ஹாப்பியாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த எதிரணி குரூப்புவெல்லாம் வேஸ்ட்டாக எதுக்குங்க? ஒரு குடும்பம் ஏற்கனவே அந்தல சிந்தலையாக கிடக்கு, செதஞ்சு கிடக்கு. நீங்கள் வேறு சைக்கோ கிளவியெல்லாம் ஒன்று கூடிக்கிட்டு கும்மாடி அடிக்காதீங்கடி. போங்கடி போய் புருஷமாருங்க இருந்தாங்கன்னா வீட்டில் வேலையை பாருங்கடி. அவள் தான் உருமிலா உருந்து எதையோ பேசிக்கிட்டு இருக்கானே, நீங்களும் அவளோட சேர்ந்து உருட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. எங்கடி காலையில் 10 மணி லைவ் வர்றேன்டா, வரலையே என்னடி என்னவா இருக்கும்? அவளே கேஸ் விஷயமா அலைஞ்சிக்கிட்டு திரிகிறா. அவள் பாடே பெரிய இப்போ டைட் வந்து உருட்டுவா பாருங்களேன். சட்டத்தின் வேலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்குது, சீக்ரெட் ஆஃப் த எனர்ஜி அப்படின்வா. அவள் பேசுகிற எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்போல்லாம் டென்ஷனோ எதுவுமே இல்லை. அதில் கிறுக்கிச்சிங்க பழைய ஆடியோவெல்லாம் எடுத்து பாடுங்க சைக்கோ முண்டைகளா போட்டுட்டு அதெல்லாம் கொண்டுட்டு போய் இப்போ மறுபடியும் நாங்கள் எல்லோரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே நாங்களும் கொண்டு போய் உள்ளே வச்சுருவோம். ஒன்று கூடணும்னா போய் தொலைங்கி சனிங்களான்னு விட்டாதேன். நீ போடுங்களேன், போடுங்க, பார்த்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்குறேன். இல்லை வந்து குறுப்பாக சேர்றாளுக வாரு. அவனுக்குலாம் புருஷங்க இல்லை ஆண்டி. புருஷங்க பிள்ளையெல்லாம் இருந்து ஒரு ஒழுக்கமாக குடும்பம் நடத்தினா இந்த மாதிரிலாம் ஏற்றி விட்டுட்டு இந்த சைக்கோ கிளவியோட இருந்து கதற மாட்டேங்க. வேலை வெட்டி இல்லை, அதை வெட்டி ஆஃபீஸருக்கடா. அவளுக்கு தான் வேலை வெட்டி இல்லை. 24 மணி நேரம். அதில் செல்லங்களா தங்கங்களா 1 மணி நேரம் தான்டா லைவு. தூக்கமாக வருதுடா. எல்லோரும் 1 மணி நேரம் தான் லைவ் போடுவாங்க. அப்போ நீ 2 மணி நேரம் 3 மணி நேரம் போடுறியா? அப்போ பழைய ஃபார்முக்கு வந்துட்டியா? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டேன் 2 நாளைக்கு. அங்கேடி அடி ஆயிட்ட. நீ பேச இன்னொருத்தையும் குடும்பத்தை டார்கெட் பண்ண இவங்க மட்டும் வந்து கெட்டவங்க. என்னமோல சொல்லிச்சு குற்றவாளிகள் தான் உள்ளே போவாங்களா? தெரியுது. அப்போ நிரபராதி தான் உள்ளே போவாங்களா? உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மித்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா கிளவி? ஊர்மிலா ஓட்டுக்காளி நீ தான் ஆடுகாளி. ஒரு இடத்துல உட்காராம முதல்ல வீட்டில் உட்காந்து ஒட்டக்காம ஒரு சமையல் வீடியோ போட்டு காமி. சொல்கிறப்பெல்லாம் நீ இருட்டுக்குள்ளே வந்து வீடியோ போடக்கூடாது. எதை கேட்டுருவாளுகளோன்ற காவி நைட்டு இருட்டுக்குள்ளே மூஞ்சியை காமிக்காமல் எதுக்கு வீடியோ போடுற மூதேவி சாணிங்களா? சீப்பா இனிமேல் உங்களால் பேசவே கூடாதுன்னு இருக்கிட்டுறீங்க. கருமம் பிடிச்ச சாணிங்களா உருட்டுதுங்க. அப்புறம் ஒருத்தவன் நைட் லைவில் சொல்லியிருக்கிறேன், சொல்லும் தங்கம் புஜ்ஜுன்னு கட்டின புருஷனை கூட இப்படி கொஞ்சம் மாட்டாங்க மாமா. அது சுகையில் கொஞ்சுது மாமா. கொஞ்சம் அளவுக்கு நீ நடந்துக்கிற சொல்லு மாமா. இவன் போய் கவட்டையை போய் அடுத்தவன் அப்பாட்டியை போய் கொஞ்சிக்கிட்டு கிடப்பேன். நான் மட்டும் கட்டுற புருஷனை கொஞ்சோன ஓடா. என் அன்பு என்னவனை காயப்படுத்தக்கூடாது, பிச்சு போடுவேன். அவர் இடத்துலலாம் யார் எந்த நாய்க்கு வர தகுதி இல்லை. பாய். இதையும் போய் சொல்லுங்க பாங்க.